இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, கதிர் கேக்குதா? ஹலோ கதிர், அங்க ஒரே சத்தமா இருந்தது, கேக்கல. இப்ப சொல்லு. இந்த ஆள் இருக்கிற பில்டிங்ல இருந்து பார்த்தா அத்த பதவி இருக்கிற இடம் தெரியுது. என்ன கதிர் சொல்ற? அந்த பில்டிங் எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க இருந்து நேரா பார்த்தா பஞ்சாயத்து ஆபீஸ் தெரியுது மாயா. அங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். அவன் அந்த கண்ணை வச்சு எதையோ டார்கெட் பண்றான் மாயா. கதிர், நீ அவசரப்படாத. நீயா அவனை எதுவும் பண்ணாத. நீ போய் அட்டாக் பண்ண போனா அவன் உன்னை ஏதாவது செஞ்சிட போறான். நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்ல? நீ எனக்கு செஞ்ச துரோகம், அந்த கர்மா உன்னை விடாது. அது கூடிய சீக்கிரமே அதுக்கான பாதிப்பு வரும். கதிர், இது புவனாவோட வேலையா கூட இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா யாரோ ஒரு லேடி கிட்ட அவன் பேரம் பேசிட்டு இருந்தான். கதிர், எனக்கு என்னமோ அவன் பெரியம்மாவை தான் டார்கெட் பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப கூட புவனா பெரியம்மா கிட்ட விதி யார விட்டதுன்னு சொன்னான். புவனா தான் அவனை செட் பண்ணிருக்கான்னு தோணுது. இது நடக்க கூடாது கதிர். நீ அங்கேயே இரு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி மாயா. கதிர், நீ தனியா போயிடாத. அவன் தப்பிச்சிருவான். நாம அவனை காலி பண்ணணும். இல்ல அவன் அத்தையை டார்கெட் பண்றதுக்குள்ள நீ வந்துரு. நான் வந்துடுறேன் கதிர். நான் லைன்லயே இருக்கேன், வா.